என் அன்பு குழந்தையே, ஏன் வீணாக பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? எந்த நொடியிலும் ஏதோ ஒரு குழப்பத்திலும் பதற்றத்திலும் பயத்துடனே நகர்த்திக் கொண்டிருக்கின்றாய். பயப்படாதே தங்கமே, நீ என்னுடைய கரங்களில் பத்திரமாகத்தான் இருக்கின்றாய். எந்த கெடுதலும் எந்த தீய சக்தியும் எந்த சதிகளும் உன்னை அண்டவிடாமல் என் இரு கரங்களை கொண்டு உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். என் அரவணைப்பில் கருவில் இருக்கும் சிசுவை போல அத்தனை பத்திரமாகத்தான் நீ இப்போது இருக்கின்றாய். வீணாகத்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு ஏதேனும் தேவை என்றால் ஒரு முறை என்னை அழைத்தாலோ அல்லது ஒரு முறை என்னை மனதார நீ நினைத்தாலோ போதும், உனக்காக நான் ஓடோடி வருவேன். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இத்தனை துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் காரணம் என்னவென்று தெரியுமா? உன்னிடம் இருக்கும் ஒரு குறைதான் மகளே. என்னிடம் என்ன குறை அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? ஒவ்வொரு முறையும் நீ வேண்டியது உனக்கு கிடைப்பதற்காக, நீ விரும்பியதை அடைவதற்காக நீயும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் தோல்வியும் அடைகின்றாய். ஆனால் நீ தோல்வி அடைவது உன்னுடைய குறை அல்ல. நீ தோற்கப்படுவது பெரும்பாலும் தற்காலிக நிலைதான். ஆனால் அதன் மூலம் நம்பிக்கையை இழந்தால் அங்கேதான் உன்னுடைய தோல்வி நிரந்தரமாகின்றது. என் கண்மணியே, நீயும் என்னுடைய வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டு மனதை உற்சாகமாகத்தான் வைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றாய். ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய். தன்னம்பிக்கையுடனும் முழு நம்பிக்கையுடனும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய காரியங்களை நீ செய்ய துவங்குகின்றாய். இருப்பினும் ஒரு சில தோல்வியை கண்டுவிட்டாலுமே கூட மனம் தளர்ந்து விடுகின்றாய். உற்சாகத்தை இழந்து விடுகின்றாய். உன்னால் வேறு எதையும் செய்ய முடியாது சட்டென்று ஒரு முடிவிற்கு வந்து விடுகிறாய். உன் தன்னம்பிக்கையை இழந்து விடுகின்றாய். இப்போது நான் கூறுவதை சற்று கவனமாக கேட்டு மனதில் நிறுத்திக்கொள். இந்த வாழ்க்கையில் வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் என்று அனைத்தும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இது அனைவருக்கும் பொருந்தும். யாரும் இங்கு விதிவிலக்கல்ல. இறைவன் இந்த உலகத்தில் படைக்கும் போது வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் என்று படைக்கவில்லை. தோல்வி அடைந்தாலும் வாழ்க்கையை வாழ முடியும். நாமாக ஏற்றுக்கொள்ளாதவரை எதுவும் அவமானமல்ல. தன்னை புதைத்த மண்ணிலேயே முட்டி மோதி எழுந்து கம்பீரமாக விருட்சமாக நிற்கும் விதையைப் போல நம்பிக்கையோடு எழுந்து நில். அவமானங்களையும் தோல்விகளையும் வாழ்வில் அடித்தளமாக மாற்றி முன்னேறிக்கொண்டே இரு. சிறந்த அனுபவமே நிரந்தர மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அடித்தளம் வலிமையாக இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வாழ்வில் அடித்தளமாக இருப்பவன் நான். இந்த பெருமாளை அடித்தளமாக கொண்ட உன்னுடைய வாழ்க்கை கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டிய இந்த பெருமாளின் பிள்ளை நீ. இப்படி கூனி குறுகி நிற்கலாமா? பயப்படலாமா? இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று பதற்றப்படுவதற்கு நீ சாதாரண பிள்ளை அல்ல. இந்த பெருமாளின் செல்ல பிள்ளை. இனி நீ பிரச்சனைகளில் ஒருபோதும் தோற்க மாட்டாய். விரைவில் நீ உன்னுடைய சொந்த பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவருவாய். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்தே நான் கூறுகின்றேன். உன் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை என்னால் பார்க்க முடிகின்றது. உன்னுடைய முகம் சிரித்து குலுங்கிக் கொண்டிருப்பதை என்னால் இப்போதே என்னுடைய மனக்கண்களில் பார்க்க முடிகின்றது. இதோ உன்னுடைய எதிர்காலம் என் கண்முன்னே விரிந்து காட்சியளிக்கின்றது. எத்தனை சந்தோஷமாக மலர்ந்து இருக்கின்றது என் பிள்ளையின் முகம். எத்தனை குதூகலத்துடன் மகிழ்ந்திருக்கிறாய். இப்படியே என் பிள்ளை எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான காலம் அமையும். சரியான நேரம் ஒன்று வந்துவிட்டால் தவறான காரியம் அனைத்தும் சரியாகிவிடும். எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களாக மாறும். துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும். அந்த சரியான நேரத்திற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும்.
அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, உனக்கான சரியான நேரம் எதுவென்று கேட்டால், இதோ இந்த நொடி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதுவே உனக்கான சரியான நேரம். அப்பா என்று இந்த நொடி என்னை அழைத்தாயே, என் ஆலயத்தில் உன் காலடியை பதித்தாயே, என்னுடைய வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே, இதுவே உனக்கான சரியான நேரம். சரியான நேரம் உனக்கு அமையாவிட்டால் இத்தகையான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழாது. எனவே இதுதான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம். இப்பொழுது நீ உன்னுடைய சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசளிக்கும். இருள் எப்பொழுதும் நிரந்தரமல்ல என் மகளே. காலம் இருளை விடியலாக்கி தருவதைப் போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக மாற்றும். வென்ற பின் அனைத்தும் மாறிவிடும். ஒதுக்கிச் சென்ற அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். சொன்ன வாய்கள் நிறை சொல்லும். உலகமே உன்னை உதாரணமாக்கும். கேலி செய்கிறார்கள், புறக்கணித்து செல்கிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள், விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகிறாயே. இவை அனைத்திற்குமான பதில் உனது வெற்றியாக இருக்க வேண்டும். நீ எதை நோக்கி செல்கின்றாயோ அதை அடைந்தே தீர வேண்டும். எது உன்னால் முடியாது என்று விமர்சனம் செய்கிறார்களோ அதை நீ செய்து காட்டுவதே அவர்களுக்கான பதிலடி. அவர்கள் பேசுவதை அனைத்தையும் கேட்டுக்கொள். அவை அனைத்தையும் உன் காலடியில் புதைத்துவிடு. இவை அனைத்தும் நீ வளர்வதற்கு உரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பொய்யாக்க வேண்டும். அதை உன் செயல்களால் மட்டுமே நீ நிரூபிக்க வேண்டும். நீ சரியான விஷயத்தை செய்தாலும் தவறான விஷயத்தை செய்தாலும் உன்னை விமர்சனம் செய்வதற்காகவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். எனவே உன் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை தைரியமாக துணிவோடு தொடங்கு. தவறான விஷயங்களை ஒருபோதும் செய்யாதே. அந்த தவறான விஷயங்கள் உனக்கே தெரியும். ஒரு சிறு மனசங்கடம் ஏற்பட்டாலும் அந்த செயலை செய்யாதே. உன் மனதிற்கு ஒரு சிறு சங்கடமும் ஏற்படாத செயல்களை யார் என்ன சொல்லி தடுத்தாலும் செய்து காட்டு. அதை அவர்களுக்காக நிறுத்தாதே. எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான நல்ல அனுபவமே. அந்த அனுபவம் அனைத்தையும் சேகரித்துக்கொள். இந்த அனுபவம் உன்னை உன் வாழ்வில் உச்சத்திற்கு கொண்டு போகும். நம்பிக்கையோடு துணிவோடு செயல்புரி. நல்லது